வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் பாட் ரெசிபி. நல்லா சுட சுட தளன்னு வத்த குழம்பு சாதம். சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கல்யாண வீடுகள்லாம் எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சும்மா வத்தல், வடகம், அப்பளம் இந்த மாதிரி இருந்தாலே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறது கூட இது ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம அப்படியே தாளித்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு போட போகிறோம். இதெல்லாம் நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மஸ்ட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் இது டேஸ்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கும், ஆத்தென்டிக்காக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் கிடைக்காத இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. அந்த பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். அடுத்தது முக்கியமான ஹைலைட் இதில் இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு வத்தல் இல்லாமையா, அதனால் கொஞ்சமாக சுண்டக்காய் வத்தலும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வத்தல். ஏன்னா சுண்டக்காய் வத்தல் நிறையா போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால் அது அளவாக போட்டுக்குங்க. குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னா சுண்டக்காய் வத்தலை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மணத்தக்காளி வத்தலை கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து அந்த எண்ணெயோட ஒரு நிமிஷம் அது நல்லா பொரிஞ்சிருட்டோம். அதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. சப்போஸ் நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றதெல்லாம் இதே மாதிரியே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கி விட்டுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக 3/4 டீஸ்பூன் அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிடலாம். இதுக்கப்புறமா தேவையான மசாலாக்கள் சேர்க்க போகிறோம். ஸோ 25 வகையான ஸ்பெஷல் மசாலாக்கள் உங்களுடைய சமையலை சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் செய்ய நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள். நம்ம பேக்கிங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா தரம் குறைவான பிளாஸ்டிக் பேக்கெட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள் தூள், அடுத்தது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள். நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூளில் வைக்கிற வத்த குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும். வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ உப்பு, புளி, காரம் எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ அந்த பச்சை புளி வாசனை, அந்த மிளகாத்தூளோட வாசமெல்லாம், அந்த பச்சை வாசனைலாம் போயிடட்டும். இது ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த வத்த குழம்பு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ வாசனை அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க வத்த குழம்பே. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த வத்த குழம்பு சாதம் நீங்கள் பச்சரிசியிலும் செய்யலாம், புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு 1.5 கப்பு, அதாவது ஒரு 1/4 கிலோ அரிசி. இது 3லேருந்து 4 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். பச்சரிசினா 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா தளன்னு சாம்பார் சாதம் மாதிரி இருக்கணும். புழுங்கல் அரிசிங்கிறதுனால 4 கப்பு, 1 கப்புக்கு 4 கப்பு. இப்போ ஃபைனலாக இதோட டேஸ்ட் இன்னும் அருமையாக ஆக்கிறதுக்காக நல்ல இது கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபன் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு இன்னொரு கொதி விடுங்க.
நார்மலாக நீங்கள் வத்த குழம்பு தனியாக வைக்கும் போது கூட இதே மாதிரி நம்ம குழம்பு மிளகாய் தூளும் ஃபைனலாக கொதித்து இறக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அந்த டிஃபன் சாம்பார் பொடியும் தூவி ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். எப்பயுமே குக்கருக்கு நீங்கள் அந்த வெயிட் வைக்கிறதுக்கு முன்னால் ஸ்டீம் நல்லா வந்ததுக்கப்புறம் வெயிட் வைங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குக்கரை தூக்கி வைக்கும் போதே வெயிட்டை மேலே வச்சு வைப்பாங்க. அப்படி செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா எப்பயுமே அந்த ஆவி வரும்போது தான் அந்த நாசிலில் எதுவும் அடைப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னு நீங்கள் கவனமாக பார்க்க முடியும். இது ஒரு டிப்பு, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெயிட் வச்சாச்சு. நல்லா 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இறக்கணும்னா கரெக்டாக வெந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ரைஸ் அப்படியே முழுசாக இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? ஆனால் இல்லை, கரண்டியை வச்சு நான் அப்படி கிளறுனேன்னா நல்ல குழைவாயிடும் பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளறி விட்டால் போதும். பார்த்தீங்களா? நல்ல தளன்னு குழஞ்சி வந்துருச்சு. அவ்வளோ வாசனை கமன்னு சூப்பராக இருக்குது. இந்த ரைஸில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் காலையில் செஞ்சு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து அமிச்சா கூட மத்தியானம் வரைக்கும் கூட அது இறுகி போகாது, தளன்னு இருக்கும். மேலாப்பில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், கொத்தமல்லி பிடிக்குன்றவங்க பொடியாக நறுக்குன்னு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா அருமையான கல்யாண வீடுகளில் கிடைக்கிற சாப்பிட்ற மாதிரியே ஒரு சூப்பரான வத்த குழம்பு சாதம் ரெடி. இது ஆறின பிறகும் இந்த தளன்னு எப்படி இருக்கோ இப்படியே தான் இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம் ஒரு நாள், இந்த வத்த குழம்பு சாதம் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் ஆக்சுவலி எதுவுமே தேவையில்லை. ஏதோ உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்பளம், வத்தல், வடகம், இது இன்னும் பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். நான் இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தலும் இந்த வத்த குழம்பு சாதமும் தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.